8ல 4th சமமா 5th 5 6 இருக்கா சொல்லுங்க 18x square plus 12y square minus 144x plus 48y plus 120 equal to 0 plus 120 equal to 0. நான் ப்ராப்பரா நான் ஃபுல்லாவே நடத்துறேன் கவனி அப்புறம் ஷார்ட் கட் சொல்றேன் சரியா ஏன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டானா உனக்கு போட தெரியணும் புக்காக நீ ஈஸியா போட்டுருவ போன டைம் அப்படிதான் கேட்டு நல்லா தவ போட்டிருந்தீங்க கவனிமா இப்ப எக்ஸ் டேர்ம்லாம் ஒன் சைடா எழுது 18x ஸ்கொயர் minus 144x ரெண்டு டேர்ம் தான் இருக்கு கரெக்டா அடுத்து அப்படியே கண்டினியூவா y எழுது கரெக்டா கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்து போயிரு சிம்பிள்லாம் மாத்திராத தப்பா போயிடும் இப்ப நான் சொல்றத மட்டும் நல்லா கவனி இப்போ 18 நீங்க x ஸ்கொயர் பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டன்ட் நீ வெளியே எடுக்கணும் y ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுக்கணும் இதான் நம்மளுடைய முதல் வேலை சரியா அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் 18 வெளியே எடுங்க வெளியே எடுக்கிறனா டிவைட் பண்ணனும்னு அர்த்தம் இங்க டிவைட் பண்ண 144 அப்போ 18 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் 144 divide 18 சொல்லுமா 8 டைம் வருதா பாருங்க 64 remaining 6 146 164 ஓகேவா ரிமைனிங் என்னது 0 அப்ப சொல்லுமா எத்தனை டைம் வருது 8 இங்க என்ன இருக்கு ஆல்ரெடி x இங்க 12 வெளிய எடுங்க பார்க்கலாம் plus 4y equal to இதுக்கு மேல நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்ண போறேன் கவனி நல்லா கவனி தப்பு என்னடா 18 சரியா கவனி என்ன பண்றீங்க கவனி நான் சொல்றத நல்லா கவனி நான் ஈஸியா சொல்லிடுறேன் உனக்கு இங்க என்ன வேரியபிள்மா இருக்கு எக்ஸ் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போடக்கூடாது சரியா வேரியபிள் மட்டும் தான் நான் சொல்றேன் எக்ஸ் மைனஸ் இங்க இருக்கிறத 2 ஆல டிவைட் பண்ணு என்ன இது 4 the whole square ஓகேவா அப்ப இங்கே அதே மாதிரி சொல்லுங்க சிம்பிள் plus 2 எவ்வளவு 4/2 whole square equal to minus 120 இப்ப நல்லா கவனிங்க இங்க ஆட் தான் நீ என்ன வந்தாலும் ஆட் தான் பிளஸோ மைனஸ் எல்லாம் பண்றாங்க பிளஸ் தான் நல்லா கவனிச்சுக்கோ இங்க வெளியில நம்பர் இல்லன்னா பிரச்சனை கிடையாது இப்ப என்ன இருக்கு 4 ஸ்கொயர் பண்ணி 18 மல்டிபிள் பண்ணி அங்க எழுதணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ 4 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு 16 கவனி இங்க இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் வெளியில இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணணும் எவ்வளவு சொல்லுங்கம்மா 48 ரிமைனிங் 4 128 ஆமா 16 சொல்லுங்க பார்க்கலாம் 288 அதே போல இங்கேயும் சொல்லுங்க இங்க என்ன இருக்கு 4 into 48 ஆமா 28 என்ன அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் 288 என்ன பண்ணிருக்குன்னு புரியுதா இங்க 2 ஆல டிவைட் பண்ணி இங்க எழுதுறோம் இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி வெளியில இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணி அந்த ஆண்ட என்ன பண்ணும் ஆட் தான் பண்ணும் சப்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது நீ சொல்றது புரிஞ்சுதா இல்லையா சொல்லுங்க இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 288 48 எவ்வளவுப்பா 6 ரிமைனிங் 1 ஓகேவா மைனஸ் என்ன ஆன்சர் 6 1 2 ஏமா சொல்லுங்க
216 18 x minus 4 the whole square plus 12 into y plus 2 the whole square. இப்போ 216 ஆல டிவைட் பண்ணு. 216 ஆல டிவைட் பண்ணு. என்ன ஆன்சர் கிடைக்கும் சொல்லுங்க பாக்கலாம். 12 டைம் கிடைக்குதா? x minus 4 the whole square. இங்க பாரு, நீ பாட்டுக்கு எல்லா சம்மும் இப்படி கிராஸா வரும்னு நினைச்சிடாத. நீ சைடுல செக் பண்ணி போடு. கிரியேட்டிவ் क्वेश्चन எல்லாம் மாத்தி கூட கொடுத்துருவாங்க. நீ பாட்டு உன் பாட்டுக்கு போட்ற கூடாது. 216 divide 18 அத போட்டு நீ பாத்துக்கணும். 216 by 18 எவ்வளவு வருது சொல்லு பார்க்கலாம். 1 டைம் 3 6 எத்தனை டைம் இப்படி போட்டே போடு நீ. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்ம கிரியேட்டிவ் क्वेश्चन புக் பேக் क्वेश्चन ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அவ்வளவு மெமரி அவனுக்கு. அப்ப இங்க என்ன வரும்? 12 பிளஸ் இங்க என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். சொல்லுமா. y plus 2 by 18 equal to. இப்பதான் நம்ம ஈக்குவேஷனுக்கு வந்திருக்கோம். இப்ப நாம அந்த ஃபர்ஸ்ட் 4 சம் பார்த்தோம் இல்லையா 8th அந்த மெத்தடு நாம கொண்டு போய் இது கொண்டு வரதா உனக்கு கரெக்டா போடணும். புரியுதாமா? சொல்லுங்கம்மா. இப்ப a ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா? 18. எஸ் 18. b ஸ்கொயர் வேல்யூ என்ன? c ஸ்கொயர் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? c ஸ்கொயர் என்ன? c வேல்யூ என்னது? 6 அப்பா. ae the whole square equal to 6. அப்ப a equal to என்னது? அப்ப e equal to என்னமா? √6 by a வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கவனி. இப்ப இதை எப்படி எழுதலாம்? 9 into 2 ன்னு எழுதலாம். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இன்டு அதர் நம்பர். அப்ப ரூட் எடுத்தோம்னா a வேல்யூ என்ன கிடைக்கும்? மல்டிபிள் இருக்கனால தனித்தனியா ரூட் எடுக்கலாம். 9 ரூட் எடுத்தா 3, 2 ரூட் எடுக்க முடியாது. அப்போ 3√2. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 4 into 3. அப்ப ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2√3. சொல்லுங்கம்மா. அப்ப இங்க என்ன ஆன்சர் இருக்கும்? 3√2 ஆமா. இத ரூட் நம்ம காமனா எழுதிக்கலாம். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 கேன்சல் பண்ணுனா அப்ப என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். √3 டிவைட்ல 1 தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. இங்க 3 எப்படி எழுதலாம்? கேன்சல் ஆனா ஓகே பாப்பா, கரெக்டா பாத்துக்கோ. சொல்லுங்கம்மா. அப்போ இப்ப அடுத்தது என்ன? எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுமா? e வேல்யூ தெரியும். e வேல்யூ என்ன? 1/√3. ae வேல்யூ தெரியும். தென் a வேல்யூ b வேல்யூ எல்லாமே தெரியும். இப்ப சொல்லுங்கம்மா. இப்போ மேஜர் ஆக்சிஸ் சொல்லுங்க. மேஜர் ஆக்சிஸ் is y axis. கரெக்டாப்பா? அடுத்து போலாமா? தெளிவா கவனிச்சுக்கோ. கான்செப்ட் புரியலாம் கேளு. சொல்லுங்கம்மா. இப்ப கானிக் என்னென்ன கேக்குறாங்க? என்னென்ன கேக்குறாங்க? கானிக் கேக்குறாங்களா? டைப் கேக்குறாங்களா? ஐடென்டிஃபை தட். அப்ப கானிக் சொல்லுங்கம்மா. என்ன இது? எலிப்ஸ். சென்டர். சொல்லுங்க பாத்து. ஆப்போசிட் சைடுல எழுதுன்னு சொல்லியிருக்கிறேன். -4 இது +4. இங்க +2 இருக்கு, என்ன வரணும்? -2. சொல்லுங்க பார்க்கலாம். 4, -2. அடுத்து என்னமா? வெர்டிசஸா ஃபோகஸா? ஃபோக்கி. எந்த ஆக்சிஸ்? நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? சூப்பர். முதல்ல சென்டரை எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன்.
y axis அப்ப y axis கூட plus or minus a plus 1 தான். அவ்வளவு சாப்பிட்ட ஒண்ணு மறந்துடுச்சு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 4, -2 plus or minus a வேல்யூ என்னது √6. அதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அவ்வளவுதான், அப்படியே விட்டுரு. சரியா? அடுத்து என்னமா vertices. சொல்லுங்க. அதே மாதிரி சென்டர் எழுதிக்கணும், பிளஸ் ஆர் மைனஸ் a. அப்ப சொல்லு பார்க்கலாம். அப்ப 4, -2 plus or minus 3. நெக்ஸ்ட் என்னப்பா? சொல்லுங்க. இது y axis. இங்க என்ன இருக்கு? parallel to y axis. அப்ப y equal to y value சொல்லுங்க பார்க்கலாம். 3√2 by 1 சொல்லுங்கம்மா. ரெசிப்ரோக்கலா மாறுச்சுன்னா என்னமா இருக்கும்? 3 into √3 into √2 என்னது? அவ்வளவுதாமா. நல்லா தெளிவா பாத்துக்கோ. ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது சம்ம. சரி, இதுலயே வந்துட்டு உங்களுக்கு கேட்காதது இருக்கும். லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் கேட்டானா 2a, லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் கேட்டானா 2b. அடுத்தது லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்டானா கேட்கல. லேட்டஸ்ட் ரெக்டமே நமக்கு கேட்கல. லேட்டஸ்ட் ரெக்டம் 2b² by a. லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா என்ன? 2b² by ஃபார்முலா படிச்சுதான் ரிலீஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஆனா படிக்கவே கிடையாது. எக்ஸாம்பிள் சம்ல அந்த மாதிரி மார்ச் அவன் என்ன கேட்கறானோ அவதான் கேட்கணும். சாரி சொல்லணும். சரி, நீ ஏற்கனவே புக் பேக் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நான் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப நான் புதுசா ஒண்ணு சொல்றேன். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்டா இத நான் சொல்லிடுறேன், கவனிங்க. நம்ம புக் பேக்ல ராத டயக்ராம் இல்ல. கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான் கேக்குறாங்க. ஆனா கான்செப்ட் டயக்ராம் இருக்கு. ரஃப் டயக்ராம் தான் அது. நான் சொல்லிடுறேன், நீ போட்டுக்கு பாக்குற. ஈஸி தான். டயக்ராம் கேட்பாங்க, நான்லாம் கேட்டிருக்கேன். நான் கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் கொஞ்சம் வச்சோம்னா நீ ஈஸியா மார்க்க ரெடியூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். கவனி, இதை நான் ஆக்சிஸ் லைனா எடுத்துக்கிறேன். டயக்ராம் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோ. இதுலயே நான் லென்த் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் சொல்லிடுறேன். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் தான் போட்டுருக்கோம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் போடல. கவனிமா. இப்போ மேஜர் ஆக்சிஸ் என்ன சொன்னா? எதுக்கு பேரலலா இருக்குன்னு சொன்னா y ஆக்சிஸ், பிரச்சனை கிடையாது. சென்டர் என்னமா சொன்னா முதல்ல சொல்லுங்க? 4, -2 எங்க இருக்கு சொல்லு பார்க்கலாம். 4, -2 இதுதான் சென்டர். நல்லா கவனிச்சு. நான் வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். மேஜர் ஆக்சிஸ் என்ன? y ஆக்சிஸ்னா இப்படி போடு. x ஆக்சிஸ்னா இப்படி போடணும். நான் சொல்லிட்டேன் தெளிவா. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப லைன் எப்படி வரும்? சொல்லிட்டியா? அப்ப parallel to x axis தான் நீ எப்படி போட்டுருப்ப? ஹரிசாண்டலா போட்டுருப்ப. இப்ப அவ்வளவுதான். ரஃபா டயக்ராம் எலிப்ஸ் வரைஞ்சிக்கோ. அவ்வளவு. இதுல இல்லையாமா எலிப்ஸ்? இப்ப நீ என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லு. வெர்டிசஸ் பண்ணியா? வெர்டிசஸ் என்ன சொல்லு? என்ன பாயிண்ட்? 4, -2 plus 3√2. அப்ப இங்க என்ன வரும்? இங்க பாருங்க, இதை கரெக்டா போடுங்க பார்க்கலாம். இது கரெக்டா டச் ஆகிற மாதிரி, ஒரே இடத்துல டச் ஆகிற மாதிரி போடும். அப்ப இது என்னவா இருக்கும்?
minus 3 root 2. ஏன் நான் அப்படி எடுத்துக்கிட்டேன்? Plus இல்லப்பா, ஏன் இது இங்க கிடைக்க கூடாதா? இதுதான் மைனஸ் வேல்யூ, இது என்ன வேல்யூ? பிளஸ் வேல்யூ. இது குவாட்ரண்ட் ரெண்டுமே எப்படி இருக்கணும்? பிளஸ் கமா பிளஸ். இங்க என்ன இருக்கும்? பிளஸ் கமா மைனஸ். போக்கி இங்க இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். 4 கமா minus 2 plus root 6. இங்க 4 minus 2 minus root 6. போதும். இது டைரக்ட்ரிஸ்ங்கிறது இது. இந்த லைன் தான் டைரக்ட்ரிஸ் லைன். இதான் இது. சொல்லு என்ன ஆன்சர்? minus 2 plus ஒரே நிமிஷம். இதுதாமா உங்களுக்கு லேட்டெக்ஸ் ரெக்டம்னுடைய ஈக்குவேஷன். ஃபோக்கஸ் வழியா தான் போகும். ஃபோக்கஸ் வழியா போகக்கூடியதா என்னது? லேட்டெக்ஸ் ரெக்டம். அப்ப அந்த லைன் என்ன ஈக்குவேஷன் கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இது என்ன? இது இந்த லைன் என்ன வேல்யூ சொல்லுங்கம்மா? இந்த லைன் என்ன வேல்யூ? அம்மா இங்க y வேல்யூ தான்மா 1 2 நோட் பண்ணுவீங்க. அப்புறம் எப்படிமா x ஆகும்? அது லைன்னா இது y = 1 னா இந்த லைன் ஃபுல்லா y = 1 தான். அப்ப சொல்லுங்க ஏமா, இங்க இந்த வேல்யூ என்னவோ அது இந்த லைன் ஃபுல்லா அதுதான். என்னது இது? y னுடைய வேல்யூ. இது y = 1, y = 2, y = 3. இதுதான் x = 1, x = 2, x = 3. இப்ப இது என்னது? இது y y வேல்யூ என்னது? இது -2 plus root 6. அப்ப இங்க என்னது? இது y இதுதான் வந்து லேட்டஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். கேட்டானா நீ கேளு. அப்ப எங்க பார்க்கணும்? ஃபோக்கஸ்ல பார்க்கணும். ஃபோக்கஸ்ல பார்க்கணுமா? இதுல எது y ஆக்சிஸ்னா y ஈக்குவல்ட்னு எழுது. y = -2 plus or minus root 6. ஒருவேளை x ஆக்சிஸ்ல வந்திருந்தா எதை எழுதிருக்கணும்? x = 4. அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். சொல்றது புரியுதா? ஃபோக்கஸ்ல மேஜர் ஆக்சிஸ் எதுவோ அந்த வேல்யூவை ஈக்குவல் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். மறந்துடாது. சொல்றது புரியுதாமா? இன்னொரு சம் சொல்லவா? சரி, அடுத்து நான் ஹைபர்போலா வந்துடவாமா? ஹைபர்போலா கேர்ஃபுல்லா வரணும். ஹைபர்போலாவில் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீ மாத்தணும். c² ஃபார்முலா மட்டும் தான் மாத்தணும். எல்லாம் அதான். c² plus d². மத்ததெல்லாம் ஃபோக்கஸ்லயும் அதே ஃபார்முலா தான், ரெசிஸ்டன்ஸும் அதே ஃபார்முலா தான், டைரக்ட்ரிஸும் அதே ஃபார்முலா தான். எல்லாமே அதுதான். எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். சொல்லுங்க பாருங்க. நான் ஒரு சம் எதை போடுறேன்னா 5.26 போடுறேன். நான் எல்லாமே சொல்லிடுறேன். நீ என்ன கேக்குறாங்கன்னா அதை எழுதிங்க. சரிங்களாமா? சரியா? இங்க ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் நான் சொல்லிடுறேன். சொல்லுமா எக்ஸாம்பிள். 5.26. தெரியலனா கேளு, புரியலாம். சொல்லுமா ஈக்குவேஷன் சொல்லுமா. 11x square minus 25y square minus 44x plus 50y minus 256 equal to 0. இங்க மட்டும் இங்க இந்த சம்ம நீங்க ஹைபர்போலா கேட்டா தப்பு பண்றீங்கம்மா. ஈக்குவேஷன்லயே இங்க நல்லா படிக்கிறீங்க கூட தப்பு பண்றீங்க. வழக்கமா நான் என்ன சொன்னேனே அதே மாதிரிதான். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லுங்க. 11x square minus 44x minus 25y square plus 50y equal to 256. இந்த செம்ம எடுத்தனா ஒரு ரீசன் இருக்கு, அதனாலதான் நான் இதை எடுக்கிறேன். சரி, வழக்கம் போல என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற கான்ஸ்டன்டையும் ஒய் ஸ்கொயர் இருக்கிற கான்ஸ்டன்டையும் நம்ம காமனா வெளியே எடுக்கணும். காமனா வெளியே எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. உன்னை ரொம்ப டஃபா கேட்கணும்னா
ஃபிராக்ஷன் வர மாதிரி அவன் கேட்கலாம். புரியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 11 வெளியே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x. என்ன கொஸ்டின் இருக்கா? யாருக்கு சொல்லுங்க. பிசிக்ஸ் ஒன் கொஸ்டின் வந்து கேட்டாங்கம்மா. என்ன ஒண்ணா? சீக்கிரம் எழுத நான் முடிக்கணும். அதுதாங்க ஓய்வு மார்க் கொடுக்குது. கன்ஃபியூஷன் ஆகுதா? கண்டிப்பா ஆகும். சரி கவனி, சீக்கிரம் எழுந்து உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. இங்க சொல்லுங்கம்மா. இங்க பார், இது ஹைபர்போலா மைனஸ் தான் நாம வெளியே எடுக்கிறோம். நீ கொஸ்டினை பார்த்தோம்னா எப்படி முடிவு பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற சைனும் ஒய் ஸ்கொயர் இருக்கிற சைனும் சேமா இருந்தா அது வந்து என்ன இருக்குது? எலிப்ஸ். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இங்க பிளஸ் இருக்குது, ஒய் ஸ்கொயர் கிட்ட இங்க மைனஸ் இருக்குது. அப்ப கண்டிப்பா என்னதான் ஹைபர்போலா. அதுல தெளிவா இருக்கும். சொல்றது புரியுதா? அப்ப மைனஸ் தான் நம்ம வெளியே எடுக்கிறோம். மைனஸ் 25 வெளியே எடுக்கிறோம். நான் சொல்றத நல்லா கவனி. அப்ப உள்ள ஆப்போசிட் சிம்பிளை எழுதணும். எதையாவது மனப்பாடம் பண்ணி அங்க கோல்மால் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, 0 மார்க் தான். அப்போ இங்க மைனஸ்னா இங்க பிளஸ்ஸா மாறிடும். என்ன இருக்கும்? ஒய் ஸ்கொயர். இங்க பிளஸ் இருக்குது, மைனஸா மாறணும். அப்படியே பிளஸ் போட்டீங்கன்னா சென்டர் தப்பாயிரும். இங்க பிளஸ் போட்டீங்கன்னா சென்டர் தப்பாயிரும். சென்டர் தப்பா இருந்தா கண்டிப்பா போக்கை தப்பு தான், அண்ட் வெர்டிசஸ் தப்பு தான், டைரக்ட்ரிக்ஸ் தப்பு தான், மொத்தம் தப்பு தான். எல்லா டைப் ஆஃப் கார்னிக்கு மட்டும்தான் மார்க் தருவாங்க, மற்ற எல்லாமே தப்பு. ஈக்குவேஷனும் தப்பு. சொல்றது புரியுதா? ஒரே ஒரு மார்க் தான் தருவாங்க, டைப் ஆஃப் கார்னிக்கு மட்டும் தான் தருவாங்க. மற்றது நீ இங்க எழுதுற ஈக்குவேஷன் தப்பு, மார்க் கிடையாது. சென்டர் தப்பு, மார்க் கிடையாது. போகி தப்பு, மார்க் கிடையாது. வெர்டிசஸ் தப்பு, மார்க் கிடையாது. டைரக்ட்ரிக்ஸ் தப்பு, எதுவுமே மார்க் கிடையாது. சொல்றது புரியுதா? கேர்ஃபுல்லா போடணும். இங்க மைனஸ் வெளியே எடுக்கும் போது ஆப்போசிட் சிம்பிள் எழுதணும். இங்க மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்க பிளஸ் இருக்கு, அப்ப மைனஸ் 2y. இந்த இடம் மட்டும் கேர்ஃபுல்லா போடு. ரொம்ப நீ சும்மா அசால்ட்டா ஒரு மிஸ்டேக் பண்றதுனால மொத்த மார்க்கும் போயிடும். தெரிஞ்சதே 5-6 சமம் வரும். அப்ப அதுலயே எல்லாம் தப்பு பண்ணினா மார்க் அப்படியே ரெடியூஸ் ஆகும். இப்ப சொல்லுங்க, இப்ப என்ன நான் ஷார்ட்கட் சொன்னா கவனி. இங்க 11 இன்டு வேரியபிள் எக்ஸ் சிம்பிள் மைனஸ், இத 2 ஆல் டிவைட் பண்ணும். 4/2 2 the whole square மைனஸ் 25 y மைனஸ் இங்க 2 ஆல் டிவைட் பண்ணா 1 the whole square equal to. நான் சொல்றது நாம அந்த எல்லாமே பிளஸ் போட்டோம் எலிப்ஸ்ல. கரெக்ட்டா? இப்ப கவனி, 256 இங்க பிளஸ் இருக்குது, அப்ப பிளஸ். இங்க ஒய்க்கு என்ன இருக்குது? அங்க மைனஸ் தான் போடும். இப்ப இங்க என்ன பண்ணும்? இதை ஸ்கொயர் பண்ணும். என்ன பண்ணும்? 2 ஸ்கொயர் பண்ணலாம் 4 இன்ட்டு வெளியில என்ன இருக்கு? 11 எவ்வளவு? 44. இங்க என்ன சிம்பிள்? பிளஸ், அதனால பிளஸ் 44. இங்க என்ன சிம்பிள்? அப்போ அங்க மைனஸ் தான். புரியுதா? 1 ஸ்கொயர் பண்ணா 1 இன்ட்டு 25. சொல்றது புரியுதா? புரியுதாமா? இங்க இருக்கிற சைன் தான் அங்க வரணும். இங்க பிளஸ்னா இங்க பிளஸ், இங்க மைனஸ்னா அங்க மைனஸ். அங்க ரெண்டுமே பிளஸ் தான் இருக்கும். இங்கேயும் பிளஸ் இருக்கும், இங்கேயும் பிளஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணிருப்போம்? பிளஸ்ன்னு போட்டுருப்போம். சொல்றது புரியுதா? புரியுதா இல்லையாமா தர்சிதா? சொல்லு பார்க்கலாம். அப்ப 300 மாமா, 300 minus 25, therefore 275. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது? 11 into x minus 2 the whole square minus 25 minus 1 the whole square equal to என்ன பண்ணணும்? சில பேர் அதிபுத்திசாலித்தனமா 0 அங்க போடுறது. ஈக்குவல் டு தந்தான 1 தான். 275 ஆல டிவைட் பண்ணா மோனிகா சொல்லு. சொல்லுமா. x minus 2 சைடுல செக் பண்ணி பாத்துக்கோ. நான் அப்படியே எழுதுறேன். என்ன வரும்? நீ போட்டு பாத்துக்கோ. கிரேட்டிவ் கொஸ்டின் போட்டானா மாறிடும். இங்க மைனஸ் சரிம்மா. இதுவே
இந்த சம்ம போட்டு பாரு என்ன வருது. இது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணினா நல்லா கவனி. அது எந்த எக்ஸாம்னு தெரியல, ஒரு சம் நம்ம கொடுத்துருந்தோம், கவனிமா. இப்ப சும்மா நான் ஆல்டர் பண்ணி மட்டும் சொல்றேன். இப்படி வந்து இருந்துச்சுன்னா உனக்கு ஆன்சர். இந்த சம்ம போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நம்ம ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுக்கிறேன். இப்படி வந்திருந்தா என்ன வந்திருக்குங்க, -275 வந்திருக்கும். இது ஏதோ கொஸ்டின் தப்பா கொடுத்துட்டாங்களாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீ மாத்தி விட்டுறாத. அங்க மைனஸ் வருது, சரி கொஸ்டின் தப்பாட்டீங்க நம்ம பிளஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு பல பேர் போட்டுருந்தாங்க செம்ம. அப்பெல்லாம் போடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா -275 தான் டிவைட் பண்ணணும். இந்த சைடு உனக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால தான் நீ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். பிளஸ் 275 பிளஸ் 275, மைனஸ் 275 மைனஸ் 275. அப்ப இங்க என்ன ஆன்சர் வந்திருக்கும் நமக்கு? நான் ஒரு ரஃபா தான் ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், இது பர்ஃபெக்டா நமக்கு தெரியாது, பாத்துக்கோ. இப்ப சொல்லுங்க. இப்ப இங்க என்ன ஆயிரும், x minus 2 the whole square divide -25. இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் மாறிடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னது பிளஸ். y minus 1 the whole square by 11 மாறிடும், ஈக்குவல் டு +1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும், 275 கேன்சல் ஆகும். அப்போ இது மாறும். எப்படி? y minus 1 the whole square by 11 என்ன இருக்கு, மைனஸ் மாத்திரக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? புரியுதா இல்லையாமா? இந்த மாதிரி சம்ம போன டைம் கேட்டிருந்தாங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ்னால மொத்த மார்க்கையும் இழந்துடக்கூடாது, கொஞ்சம் பாத்துங்க. சரிம்மா, இப்ப இங்க a ஸ்கொயர் என்னப்பா, b ஸ்கொயர் என்னப்பா? a ஸ்கொயர் 25. எப்படி கெஸ் பண்ண a ஸ்கொயர் 25? ஆமா, இங்க மைனஸ் வந்துச்சுன்னா இது என்ன, இது ஹைபர்போலா. ஹைபர்போலாவுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது a ஸ்கொயர் தான், செகண்ட் இருக்கிறது b ஸ்கொயர் தான். அங்க சின்னது பெருசு பார்க்க கூடாது. புரியுதா? இங்க பெரிய நம்பரா இருக்கு சார், அதனால நான் a ஸ்கொயர் 25 எடுத்த கிடையாது. இங்க பிளஸ்ல என்ன இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிறதா a, இங்க மைனஸ்ல என்ன இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிறதா எனக்கு b. சொல்றது புரிஞ்சுதா? புரியுதா இல்லையா? இது c ஸ்கொயர் மட்டும் மாறும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். a ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்ப a ஈக்குவல் டு என்னமா 5, b ஸ்கொயர் ஈக்குவல் டு 11, b ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11. ஓகேவா? அப்போ c ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர், இங்க வரதுக்கு ஆப்போசிட் சிம்பல், பிளஸ் b ஸ்கொயர். அப்ப என்ன கிடைக்கும், 25 plus 11, therefore 36. இது வந்துட்டு ae whole square ஆமா. அப்ப ae equal to என்ன வரும், அப்ப e equal to 6/5. இதுக்கு மேல நீ போடுறியா? அதே கான்செப்ட் தான், சென்டர் எல்லாமே அதுதான். இங்க மேஜர் ஆக்சிஸ் சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் சொல்லணும். அப்ப டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் என்னமா, parallel to x axis. அப்ப நீ x கூட தான் என்ன பண்ணிட்டு வரணும், பிளஸ் ஆர் மைனஸ் a போடணும், பிளஸ் ஆர் மைனஸ் a போடணும். டைரக்ட்ரிக்ஸ் வேல்யூ x ஈக்குவல் தான் வரும். சொல்றது புரியுதா? இப்போ இதுல எப்படி நாம parallel to மேஜர் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எழுதணும்? ஃபர்ஸ்ட் என்ன மேல என்ன ஆக்சிஸ் இருக்குது அது நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இருக்கிறது டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதான் a வேல்யூ. ஃபர்ஸ்ட் இங்க x இருக்குதா y இருக்குதா, x இருந்தா parallel to x ஆக்சிஸ், இங்க y வந்தா parallel to என்ன வந்துரும், y ஆக்சிஸ் வந்துரும். சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதாமா? போடு பார்க்கலாம்.